விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஆதார் கார்டு எடுக்க முடியாமல் அலைக்கடிக்கப்பட்டதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள பள்ளியில் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 15 வயது ஆனவுடன் புதிதாக ஆதார் கார்டு எடுத்து அப்டேட் செய்ய ஆதார் கார்டு கேட்டனர். இதனால் வத்திராயிருப்பு யூனியன் அலுவலகம் அருகில் உள்ள ஆதார் கார்டு எடுக்கும் மையத்திற்கு சென்ற மாணவர்கள் அலைக்கடிக்கப்பட்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பிறகே கார்டு தரப்பட்டதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நகை அடகு கடை நடத்தி வந்தவரின் குடும்பத்தில் 2 கொலை செய்து கொள்ளையடித்த வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த நபர் ராஜஸ்தான் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார். 12.5 கிலோ தங்கம், 6,75,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த 4 பேரில் 2 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நகை பணத்தை மீட்கும் போது ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த ரமேஷ் பட்டேலை மயிலாடுதுறை தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் சென்று கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே வீட்டில் புகுந்து நகைகளை திருடி பெங்களூருவில் பதுங்கிய திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி பாலூர் பகுதியில் ஒரு வீட்டில் 18 சவரன் நகைகள் திருடிய வழக்கில் ஜெயக்குமார் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது காவலர்கள் பிடியில் இருந்து தப்பிய அவர் பெங்களூருவில் பதுங்கிய நிலையில் தனிப்படை காவலர்கள் அவரை கைது செய்து நாகர்கோவில் அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். சென்னை துறைமுக மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்த மாணவர்கள் பள்ளிக்கால நிகழ்வுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர். மேலும் முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு ஏராளமான போட்டிகளும் நடத்தி குடும்பமாக உற்சாகமடைந்தனர். கோவை மாவட்டம் முகாசி செம்சம்பட்டி கிராமத்தில் 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப பள்ளி மாணவர் சேர்க்கையின்றி மூடப்பட்டதால் கிராம மக்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை குறைந்த நிலையில் தற்பொழுது ஒரு மாணவர் கூட வராததால் பள்ளி மூடப்பட்டு செயல்பாடின்றி உள்ளது. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை முயற்சி மேற்கொண்டு மாணவர் சேர்க்கையை அதிகரித்து பள்ளியை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த ஆவடியில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தற்காலிக பேருந்து நிலையத்தில் 3 அடி அளவிற்கு மட்டுமே பயணிகள் நிழற்கூடை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் மழையில் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. பள்ளி முடிந்து கூடிய ஏராளமான மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறு பயணம் மேற்கொண்டனர். கொடைக்கானலில் தொடர் மழையை தொடர்ந்து மலை கிராமங்களில் மலைப்பூண்டு நடவு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வில்வட்டி, பள்ளங்கி, பூம்பாறை, மன்னபனூர், கிடாவரை, கூக்கால் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் விவசாயிகள் நிலங்களில் பாத்தி கட்டி பூண்டு விதைகளை நடவு செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு மலைப்பூண்டு விளைச்சல் மற்றும் விலை குறைந்த நிலையில் தற்பொழுது அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழக்கல்லூரணி கிராமத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட சென்றபோது கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் கீழக்கல்லூரணி விளக்கில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ராமலட்சுமி என்பவரின் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 10 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். விசாரணை நடத்திய காவல்துறையினர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார், அஜய், பாலமுருகன் மற்றும் 2 சிறார்கள் ஆகியோர் உட்பட 5 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த புத்தேரியில் முருகன் என்பவருடைய வீட்டிற்குள் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தொடர் மழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டக்கூடிய நிலையில் குளம் ஒன்றிலிருந்து மலைப்பாம்பு வீட்டிற்குள் புகுந்துள்ளது. வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பாம்பை பிடித்து வனத்திற்குள் விட்டனர். பீகாரில் இஸ்லாமியர்களுக்கு முறையான பிரதிநிதித்துவத்தை ஆர்ஜேடி கட்சி வழங்கவில்லை என லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் குற்றம் சாட்டியுள்ளார். மகா கட்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சிராக் பாஸ்வான், பீகாரில் ஒரு இஸ்லாமியரை முதலமைச்சர் வேட்பாளராக 2005ஆம் ஆண்டிலும் சரி தற்போதும் சரி ஆர்ஜேடி ஏற்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கபடியில் தங்கம் வென்ற அரசு பள்ளி மாணவி கார்த்திகாவுக்கு இசையமைப்பாளர் ஜிபி பிரகாஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் 3வது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் அணி இறுதி ஆட்டத்தில் ஈரானை தோற்கடித்து முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவுக்கு இசையமைப்பாளர் ஜிபி பிரகாஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸல பதிவில், அன்பு தங்கை கார்த்திகா, நம் தேசத்தின் பெருமை, மென்மேலும் பல வெற்றிகள் பெற வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார்.
மாரி செல்வராஜின் திரைமகுடத்தில் மற்றும் ஒரு வைரக்கல் என்று பைசன் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், விளையாட்டுத்துறையை மையமாக வைத்து இளைஞர்கள் கைகொள்ள வேண்டிய பாதையை, அரசியலை மிக முதிர்ச்சியுடன் மாரி செல்வராஜ் காட்டியிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். பைசன் மிளர்கிறது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அதில் நடித்துள்ள துரு விக்ரம், பசுபதி, அனுபமா, ரஜிஷா உள்ளிட்டோருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கும் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்த உள்ள நிலையில் அதற்கு பாதுகாப்பு அளிக்க கோரி மதுரை ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மனு அளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே நண்பர்களுடன் மது அருந்தி ஆற்றில் குளித்த 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி மாயமாகினர். சென்னை உரகடத்தில் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் இளைஞர்கள் 9 பேர் வாலாஜா அணைக்கட்டு தடுப்பணைக்கு சென்றுள்ளனர். அங்கு பிரியாணி சமைத்து சாப்பிட்டு மது அருந்திய அவர்கள் பின்னர் அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் குடித்துள்ளனர். அப்போது மணிகண்டன், அருண் ஆகிய 2 நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2வரையும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே வனத்துறையினர் தாக்கியதில் கூலி தொழிலாளியான இளைஞரின் கண் பார்வை பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சின்னச்சேலம் நயினார்பாளையம் வனப்பகுதி வழியே வந்த சவுந்தரராஜன் என்பவரை வனத்துறையினர் சோதனை செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மூக்கு உடைபட்டதோடு வலது கண் விழித்திரை முற்றிலும் சேதமடைந்து பார்வை இழந்ததாக கூறப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக அவர் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தாக்குதல் நடத்திய வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பூட்டிய வீட்டில் திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஜாகிர் உசேன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் 3 ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளாக பார்த்து நண்பர்கள் 2 சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டதும், திருடிய நகைகளை நகைக்கடை நடத்தி வரும் முஸ்தபிஸ் என்பவரிடம் விற்றதையும் கூறியதால் அனைவரும் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்கள் 4 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்கள் மதிய உணவு இடைவெளிக்கு வெளியே சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த நாய் ஒன்று பள்ளி மாணவர்களை துரத்தி கடித்தது. இதில் 4 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரியும் நாயை பிடிக்க வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆனமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கூக்கால் பிரதான மலைச்சாலையில் சிறுத்தை உலா வரக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மன்னவனூர் கூக்கால் பிரதான சாலையில் பயணி ஒருவர் இந்த காட்சியை பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த நபரிடம் ஆன்லைன் மூலம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நெல்லை இளைஞர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நெல்லையைச் சேர்ந்த ஆஷிக் முகமது என்பவர் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று சேலத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனிடம் 10 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் ஆஷிக் முகமதை கைது செய்தனர். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக முதியவர் கைது செய்யப்பட்டார். ஜெய் நகரை சேர்ந்த தீபாவுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அவரது தந்தை வீரப்பனிடம் மாட்டுக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் 7 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் கோவிந்தராஜ் ஏமாற்றி வந்ததாக கூறப்படும் நிலையில் வீரப்பன் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கோவிந்தராஜை ஓமலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் வெளியேற்றும் வேலையை தங்கள் அரசு மேற்கொள்ளும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கக்காரியா நகரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா லாலு பிரசாத் தலைமையிலான ஆட்சியில் காட்டாட்சி மட்டுமே நடந்ததாக சாடினார். லாலுவின் ஆட்சியில் பீகாரிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறியதாகவும் இதனால் மாநிலம் பின்தங்கியது என்றும் அமித்ஷா விமர்சித்தார்.
நித்தி ஆயோக் கூட்டத்தில் கூட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்வதில்லை என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி விமர்சித்துள்ளார். அங்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மகாகத்பந்தன் கூட்டணி முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டிலேயே ஏழ்மையான மாநிலமாக பீகார் இருப்பதாகவும் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பிற்காக மக்கள் இன்னும் புலம்பெயர வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் முதலீடுகளோ தொழிற்சாலைகளோ இல்லை எனவும் நிதிஷ்குமார் அரசை சாடினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,500 ரூபாயாகவும் 1 சவரன் 92,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,70,000 ரூபாயாக உள்ளது. மதுரை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட தெருக்களின் எண்ணிக்கையை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய எவ்வளவு கால அவகாசம் தேவை என நகராட்சி இயக்குநர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது உயர்த்தப்பட்ட 8098 தெருக்களின் விவரத்தை இணையத்தில் பதிவேற்றம் செய்யவில்லை எனில் எவ்வாறு சரியான வரி விதிப்பு செய்ய இயலும் என கேள்வி எழுப்பினர்.